ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். அண்ணன் இப்போ நைட் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. தனமும் மூர்த்தியும் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்டக்க, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் போயிட்டா கண்ணன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, இடையில என்னென்னமோ நடந்து போச்சு. இவன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, எங்களால் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. தனம் சொல்கிறாங்க, கண்ணே உன்னை கல்யாணம் பண்ணப்போ எங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனம் மூர்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா உண்மையிலே நல்ல பொண்ணு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தி உடனே சொல்கிறாரு, நம்ம வீட்டுக்கு வந்த 4 பொண்ணுங்களுமே தங்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. முல்லை கோவிலுக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நான் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முல்லை கதிர்கிட்டக்க. நானே வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் முல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல, நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் கதிர் முல்லைட்ட கேட்குறாரு, கிளம்பிட்டியா, நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு நானே போயிடுறேன், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு கதிரை அனுப்பி வச்சிடுறாங்க முல்லை. வீட்டுக்கு தானே போகிறேன், வேற எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லி டவுட்டாகி கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்கு தாங்க போகிறேன் அப்படின்னு முல்லை சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கதிர் மனசில் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அண்ணன் அடுத்ததாக காலேஜுக்கு கிளம்புறாரு, நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. தனம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு கண்ணன். என்னோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாரு கண்ணன். முல்லை இப்போ சொல்கிறாங்க, என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கால் பண்ணேன்க்கா, முட்டி வலியோட சமைச்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க, அதான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. பார்த்துட்டு வா முல்லை அப்படின்னு தனம் சொல்லிடுறாங்க. ஆனால் மீனா மனசில் ஒரு டவுட் இருக்குது. ஐஸ்வர்யாட்ட சொல்கிறாங்க, இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, எங்கேயாவது அன்னைக்கு மாதிரி எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா மீனாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வேணா அவங்க பின்னாடியே போய் எங்கே போகிறாங்கன்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. முல்லைக்காக கஸ்தூரி இப்போது பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. முல்லை இப்போ அங்கே போகிறாங்க. கதிர் கால் பண்ணுறாரு முல்லைக்கு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டியா முல்லை அப்படின்னு கேட்குறாரு. போகிற வழியில் அத்தாச்சியை பார்த்தேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்னு முல்லை போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இந்த வெயிலுக்குள்ளே முட்டி போட்டு கோவில் பிரகாரத்தை 3 தடவை சுற்றி வரணும், உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கஸ்தூரி கேட்குறாங்க. இதெல்லாம் செஞ்சிருவேன் அத்தாச்சி அப்படின்னு முல்லை சொல்கிறாங்க. முல்லையுமே இப்போ பரிகாரத்தை செய்ய தொடங்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.